அண்மை செய்தி. புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை உள்ள குடும்ப தலைவிக்கு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், மேல் விவரங்கள் என்ன? வணக்கம் சரவணன். அதாவது புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடரானது கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி நிதியமைச்சர் பொறுப்பேற்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது புதுச்சேரியில் மஞ்சள் அட்டைதாரர்கள், அதாவது சிகப்பு அட்டைதாரர்கள், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டை 2 விதமாக உள்ளது. ஒன்று மஞ்சள் அட்டை, மற்றொன்று வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சிகப்பு நிற அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சிகப்பு நிற அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1000ஐ 2500 உயர்த்தி வழங்கப்படும் என அந்த 12ஆம் தேதி வெளியான பட்ஜெட் அறிவிப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி முதல் தற்போது வரை பட்ஜெட் மீதான விவாதமும் உறுப்பினர்களின் கேள்விக்கான பதில்களும் சட்டப்பேரவை நிகழ்வு நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த உறுப்பினரின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பதிலளித்து வந்தார். அப்போது சிகப்பு நிற அட்டை குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்பட்டு வரும் நிலையில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவர்களுக்கும் ஊக்கத்தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என பல்வேறு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் எனவும் புதிய அறிவிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே சிகப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2500 வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த முதலமைச்சர் இந்த மஞ்சள் அட்டை குடும்ப வைத்துள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பானது குடும்ப தலைவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இது இல்லாமல் பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்களை நம்ம மாநில வளர்ச்சிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு எந்தவித திட்டத்தையும் தாங்கள் புதிதாக அறிவிக்கப்படவில்லை, மாநில வளர்ச்சியாகவே திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேற்றப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.